தலைப்பு செய்திகள். மத்திய மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை, சிகப்பு எச்சரிக்கை விடுப்பு. கிளிநொச்சியில் எரிந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. ஜனாதிபதி தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் சந்திப்பு. சீனா மாவியா கும்பலின் மையமாக மாறும் இலங்கை. விமானம் அருகில் பறந்து வந்த மர்ம பொருள், விமானி சொன்ன அதிர்ச்சி தகவல். விரிவான செய்திகள். மத்திய மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மகாவெளி கங்கையை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணித்தியாலங்களில் பெருவெள்ள நிலைமை ஏற்படுவது குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி பிற்பகல் 1 மணி வரை செல்லுபடியாகும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மகாவெளி கங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் கடந்த சில மணித்தியாலங்களில் பெய்த மழை வீழ்ச்சி மேலும் மழை பெய்யக்கூடும் என்ற முன்னறிவிப்பு மற்றும் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படக்கூடிய அபாயம் என்பவற்றை கருத்திற்கொண்டு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மகாவெளி கங்கை வடிநிலத்தின் உடுநுவர, உடபலாத்த, யட்டினுவர, தொழுவ, கொத்மலை, பஸ்பாகே, கங்கையேல கோரல, பஸ்பாகே கோரல, கங்கவட்ட கோரல, ஆரிஸ்பத்துவ மற்றும் பாத்ததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் உட்பட்ட மகாவெளி கங்கையை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு இந்த பெருவெள்ள அபாய அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பகுதியில் மகாவெளி கங்கைக்கு அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தொடரும் அடைமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி விடுமுறை விடப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையினால் வெள்ளம், நிலச்சரிவு, பாறை சரிவு மற்றும் போக்குவரத்து தடைகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய மாகாணத்தின் பிரதம செயலாளர் வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்மித்த காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை குறித்த சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் தொடர்பில் தகவல் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் சுமார் 2 மணி நேரம் சுமூகமான சந்திப்பு நடைபெற்ற போதிலும் அந்த சந்திப்பில் திட்டவட்டமான விசேடமாக குறிப்பிடத்தக்க தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என்று தெரிய வருகின்றது. வழமை போல கருத்து பரிமாற்றங்களை அடுத்து வாய்மொழி மூல உறுதிமொழிகள் சிலவற்றுடன் கூட்டம் முடிவுக்கு வந்தது என சந்திப்பில் பங்கு பற்றிய கட்சிகளின் தலைவர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 கட்சிகளின் பிரதிநிதிகளே நேற்று ஜனாதிபதியை அவரது செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். வழமை போல் புதிய அரசமைப்பு திருத்தத்திற்கான நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் சொந்த காணிகள் அவர்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அரசின் கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை என்று கூறிய ஜனாதிபதி, இராணுவத்தின் கைவசம் உள்ள அத்தகைய காணிகளை விடுவிப்பதில் என்ன நெருக்கடி என்பது குறித்து இராணுவத்திடம் தாம் அறிக்கை கோரியிருக்கின்றார் என்றும் அது கிடைத்ததுடன் அவ்விடயம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு காணிகளை பகிர்ந்து அளிப்பதில் சில நெருக்கடிகள் இருக்கின்றன என்று சொன்ன ஜனாதிபதி, மலையக தோட்டங்களை நிர்வகிக்கும் கம்பெனிகள் இவற்றில் இறுக்கமான நிலைப்பாட்டில் இருக்கின்றன என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை என்ன முறைமையில் நடத்துவது என்பது தொடர்பில் நிறுவப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் முடிவு கிடைத்ததும் தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த தெரிவுக்குழுவின் செயற்பாட்டில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் இது காலத்தை இழுத்தடிக்கும் வேலை என்றும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் ஒரே குரலில் தெரிவித்துள்ளனர்.
இணையவழி குற்றங்களில் ஈடுபடும் சர்வதேச சீன மாஃபியா கும்பல்களின் மையமாக இலங்கை தற்போது மாறியுள்ளது. சீன மாஃபியா கும்பல்கள் விரைவில் இலங்கைக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும் என்று மூத்த போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஏற்கனவே எச்சரித்துள்ளனர். எளிதாக கையாளக்கூடிய நிலையிலுள்ள இந்த பிரச்சனை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிதாக வளர்வதற்கு முன்பே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. இலங்கையில் சீன மாஃபியா கும்பல்கள் செயல்பட தொடங்கியதற்கான அறிகுறிகள் தென்படுவதனாலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் தகவலின்படி கடந்த 23ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகர தொங்கு பாலத்திற்கு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சீன நாட்டவர் ஒருவர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு பின்னர் அவரது உடல் எஹலியகுடவின் கரந்த பகுதியில் வீசப்பட்ட சம்பவமும் ஒரு சர்வதேச சீன மாஃபியா கும்பலாலேயே நடத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லண்டன் கெட்விக் விமான நிலையத்திற்கு அருகில் தரையிறங்க தயாராகி கொண்டிருந்த போது ஒரு வணிக விமானத்தின் விமானி மர்மமான தட்டுவடிவ பொருளொன்றை கண்டதை கூறியதாக மெட்ரோ நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு அறிக்கையொன்றின்படி இந்த சம்பவத்தில் ஏர்பஸ் A319 ரக பயணிகள் விமானம் ஒன்று ஈடுபட்டுள்ளது. விமானம் கீழிறங்கி ஓடுபாதையை நோக்கி இடதுபுறமாக திரும்பிக் கொண்டிருந்த போது பறக்கும் தட்டு அல்லது ஒரு தனித்துவமான ட்ரோன் போன்ற பொருளொன்று வலது இறக்கைகளில் மிக அருகில் அபாயகரமாக கடந்து செல்வதை விமானி கவனித்துள்ளார். அந்த மர்ம பொருள் விமானத்திலிருந்து சுமார் 100 முதல் 300 அடி தொலைவில் அதே உயரத்திலும் எதிர் திசையிலும் பயணித்துக் கொண்டிருந்ததாம். விமான போக்குவரத்தில் ஏற்படும் நூலிழை தவறுகளை கண்காணிக்கும் ஒரு சுதந்திர அமைப்பான UK ஏர்பிக்ஸ் ஸ்போர்ட் இந்த நிகழ்வை முழுமையாக விசாரித்தது. A319 விமானி கீழே இறங்கி இடதுபுறம் திரும்பிய போது தட்டு அல்லது பறக்கும் சாசர் வகையை சேர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு ட்ரோன் அவருக்கு மிக அருகில் எதிர் திசையில் அதே மட்டத்தில் அவரது வலது இறக்கையை கடந்து பயணித்ததாக விமானி தெரிவித்தார் என்று ஜூன் மாதம் வெளியிடப்பட்ட இங்கிலாந்து ஏர்பிரிக்ஸ் வாரியத்தின் அறிக்கை தெரிவித்தது. கேட்விக்கு தெற்கே சுமார் 7 மைல் தொலைவில் உள்ள ஏர்கான்ஸ் என்ற கிராமத்திற்கு அருகே சசெக்ஸ் கிராமப்புறத்தின் மீது அந்த பொருள் வட்டமிட்டு கொண்டிருந்ததாக விமானி குறிப்பிட்டார். ரஷ்யாவின் பல பிராந்தியங்களை குறிவைத்து உக்ரைன் ஒரே இரவில் நடத்திய தீவிரமான ட்ரோன் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே வேளையில் தங்கள் நாட்டு வான்வெளி பாதையை நோக்கி வந்த 635 உக்ரைனிய ட்ரோன்களை வான் பாதுகாப்பு மண்டலம் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லை பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தின் அருகே உக்ரைனிய ட்ரோன் விழுந்து வெடித்ததில் ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளது. மேலும் 2 பலத்த காயமடைந்தனர். மற்ற இடங்களில் நடைபெற்ற தாக்குதல்களில் மேலும் 3 பலியாகினர். இதனைத் தொடர்ந்து எங்கெல்ஸ் நகரில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்றின் மீது ட்ரோன் விழுந்து தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். ராணுவ விமான தளம் மற்றும் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை இலக்காக கொண்டு இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படுகின்றது. உட்முர்டியா பகுதியில் நடந்த தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளனர். தொழில்துறை மையமாக உக்பா நகரில் ட்ரோன் வீழ்த்தப்பட்டதால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1948 இலங்கையில் மலையகத் தமிழரை நாடற்றவர்களாக்கும் குடியுரிமைச் சட்டத்தை பிரதமர் DS சேனநாயக்கா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார். 1998 இலங்கை முழுவதும் அவசரகால சட்டத்தை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிவித்தார். 2006 திருகோணமலை நிவாரணப் பணியாளர்கள் படுகொலை. வறுமைக்கு எதிரான அமைப்பு என்ற பிரெஞ்சு அரசு சார்பற்ற அமைப்பின் 17 தமிழ் பணியாளர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். 2015 இந்தியாவின் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் 2 விரைவு தொடருந்துகள் வெள்ளம் காரணமாக தடம் புரண்டதில் குறைந்தது 31 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.